ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி அரிசி மாவு மட்டும் யூஸ் பண்ணி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு வச்சுட்டு ஒரு பாட்டிலையோ கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. நான் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு இந்த பவுல் நிறைய எடுத்திருக்கேன். எடுத்து இது மாதிரி லேசாக இதை வறுத்துக்கணும். பாருங்கள், இது மாதிரி வறுத்துக்கலாம். வறுத்து செஞ்சால் தான் உங்களுக்கு நல்லா வரும், நல்லா கிறிஸ்பியாக வரும், மொறுன்னு வரும், கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் இதை லைட்டாக இதை வறுத்துக்கலாம். லேசாக வாசம் வர்ற அளவுக்கு இதை வறுத்தா போதும். நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா வறுபட்டுச்சு. இதே ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயை வச்சுக்கலாம். நான் அரிசி மாவு இந்த கப்பில் தான் எடுத்தேன், இந்த மெஷரிங் கப்பில் தான் எடுத்தேன். இதில் கொஞ்சம் குறைவாக தண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் குறைவாக தண்ணி எடுத்து இதில் ஊற்றிருக்கேன். இது மாதிரி கரெக்டாக ஒரே கப்புனா ஒரு கப்பு நிறைய எடுக்காதீங்க, கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கருப்பு எள் எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளும் போடலாம், கொஞ்சம் கலராக இருக்கணும்னு இது போடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். இதுபோல் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் போட்டுக்கலாம். ஒரு கப்பு மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போட்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்ததும் ஃப்ளேம் நீங்கள் சிம்மில் வச்சுக்கணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதிக்கும் போது சிம்மில் வச்சுக்கணும். ஒரு தட்டில் மாவு நான் ஆற வச்சுருக்கேன். மாவு ஆறிடுச்சு. இப்போ இந்த மாவு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு போட்டாச்சு. மாவு போட்டதும் சிம்மில் தான் வைக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். தண்ணி பாத்திரலேயும் திருப்பி தண்ணி ஊற்றிடாதீங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்திலோ இல்லை பவுல்லையோ ஒரு தட்டிலையோ போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு பாத்திரத்தில் பவுலில் போட்டிருக்கேன். இதை மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை நம்ம கை பொறுக்கிற சூடு வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு இது இருக்கட்டும். அதுக்கப்புறமா கையிலேயே நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இதை நம்ம ரெடி பண்ணி உருட்டி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது. இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கையில் தண்ணி தொட்டு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இதை பிசைஞ்சிடலாம். தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் அப்படியே இது மாதிரி நல்லா இன்னும் பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி உருண்டைகளை பிடிச்சிடலாம். நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற பலகையோ இல்லை கல்லோ எடுத்து இதை சப்பாத்தி போல் நல்லா மெலிசாக இதை தேய்க்கணும். இப்போ இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ சப்பாத்தி தேய்க்கிற கல் எடுத்தாச்சு. மாவு போடாமல் நம்ம எண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா தேய்க்கிற கட்டையிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் இதுலேயும் போட்டாச்சு. இப்போ மெலிசா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இதையே தேய்ச்சிடலாம். பாருங்கள், தேய்ச்சாச்சு. இதை திருப்பி போட்டு இல்லையோ இந்த பக்கம் போட்டு இது தேய்க்க முடியாது. இப்படி எண்ணெய் தடவிட்டு இப்படியே தான் தேய்க்கணும். தேய்ச்சிட்டு எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ
அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கலாம். கத்தி எடுத்துகிட்டு எல்லா பக்கம் ஈவனாக கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக வெட்டிக்கலாம். இப்போது கத்தியில் எண்ணெய் தடவிட்டு எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் கட் பண்ணிக்கலாம். இதை விட சின்னதாக வேணுன்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீல வாக்கில் அப்படியே நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுக்கிறனா கூட எடுத்துக்கலாம். நான் இதை 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். வைக்கிறதுக்கு ஒரு தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு அந்த தட்டு மேலே இது ஒவ்வொன்றா எடுத்து இதை நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், எடுக்கிறதுக்கு சுலபமாக வரும். இங்கே பாருங்கள். இதே மாதிரி எடுத்து ஒரு தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு மெல்லிசா வேணும் அப்படின்னா நீங்கள் மெல்லிசா கூட இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. கத்தி இல்லைன்னா உங்கள்கிட்ட இது மாதிரி கட் பண்ணுறது இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நானே வாங்கினது மறந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதை வச்சு நான் அதை கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் ஹீட் பண்ணி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஆயில் ஹீட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இதை போட்டு பொரித்து எடுத்துடலாம். நான் ஹையில் ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். போட்டு இது பொரித்து எடுத்துடலாம். இது நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம். பாருங்கள், போட்டாச்சு. போடும்போது எல்லாத்தையும் தனித்தனியாக தான் ஒவ்வொன்றா எடுத்து போடணும், மொத்தமாக எடுத்து போடக்கூடாது. இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கணும். உடனே நீங்கள் கரண்டி விட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் கழித்து தான் இதை லேசாக திருப்பி விடணும். இப்போ போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். ஹையில் வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி விடலாம். பாருங்கள், உடையாமல் அப்படியே சூப்பராக வரும். இதை செஞ்சு ஒரு பாட்டிலையோ இல்லை கண்டெய்னரிலோ போட்டு வச்சிட்டிங்கன்னா ஸ்கூலு முடிஞ்சு வரவங்களுக்கும் ஆஃபீஸ் முடிஞ்சு வரவங்களுக்கும் டீ காஃபியோடு இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் இருக்கிற அரிசி மாவு தான். அரிசி மாவு எப்போவுமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம், இல்லைன்னா நம்ம கடையில் வாங்கிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆனது எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சத்தெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். பாருங்கள், கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.